சம்மந்தம் எடுத்து வைக்கிறோம். சம்பந்தம் இல்லாத ஏங்க எடுத்து வச்சுன்னு கேட்டா மக்களுக்கு தெரியணும். முன்னா வந்து பயப்படுறீங்களா? உள்ள ஒரு நிலை வெளியே ஒரு நிலையான்னு கேட்டீங்களா? அப்ப பேசாம இருக்க வேண்டிய கேட்டுல இருக்கானே. அப்ப இதெல்லாம் வந்து தவறான விஷயம். அது என்ன செய்யறாங்க? இன்னொன்னு என்ன செய்யறாங்க? மதுஹப் நூல்களும் தப்சீர்னு ஒரு ஒத்துக்கிட்டு இருக்கிறார். மதுஹப் நூல்கள் வந்து தப்சீர்ங்கிற வார்த்தைக்குள்ளே மதுஹப் அடங்குறீங்க. மதுஹப் நூல்ல என்ன? அதுதான் தப்சீர் தான். அந்த கருத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. நினைவில் வைக்கணும். ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்றாலே என்ன தெரியுமா அர்த்தம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அர்த்தங்க. அதாங்க ஷாஃபி மதுஹப்னு சொன்னோன்னே ஏன்னா அவங்க புதிதாக உருவாக்கி தர்றதையெல்லாம் பின்பற்றும் அர்த்தம் அல்ல. குர்ஆன் ஹதீஸ் அவங்க கொடுக்கிற விளக்கத்தை நம்ம ஒப்புக்கொள்றோம்னு அர்த்தம். ஒரு ஆளு ஹனபி மதத்தை பின்பற்றுகிறான்னா என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இமாம் ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுக்கிற விளக்கத்தை நாம் ஒப்புக்கொள்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு வேணாம் ஒரு இதன்படி பார்த்தாலும் தப்சீர்ல இது அடங்கிறது. விளக்கம் தானே? குர்ஆனுடைய விளக்கத்தானே சொல்லியிருக்காங்க. அந்த விளக்கத்தான் வேண்டுமென்ற காத்து பிரியர்கள் விளக்கம் தான். குர்ஆனுடைய விளக்கத்தான் சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு தடவை இன்னும் சொல்ல போனால் இதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பா உரிமை இருக்குது. ஏன் இந்த கேள்வி ஒருத்தர் கேட்கும் பொழுது இப்பெல்லாம் கேட்பார்கள், என் முன்னாடி கேட்க இயலுமா? கிதாபை கொண்டு வந்தோம்னா கேட்க இயலுமான்னு கேட்டீங்களா? அப்ப உங்களுக்கு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. அடுத்த கேள்வி, நமக்கு இறக்கப்பட்ட வேதம் குர்ஆன். நாம் குர்ஆனை மட்டும்தான் ஓத வேண்டும். நாம் குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும். தொழுகையிலும் குர்ஆன் தான் ஓத வேண்டும். ஆனால் தொழுகையில் குர்ஆனை பார்சி மொழியில் ஓதினால் அல்லது தௌராத்து இஞ்சியலை ஓதினாலும் தவறு இல்லை என்று துர்ருல் முஃப்தார் என்ற கிதாபில் கூறப்பட்டுள்ளது. பாகத்தெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. பாகம் 1 பக்கம் 452 எழுதியிருக்கிறாங்க. ஆனா இவங்களை கூப்பிட்டு அந்த கிதாபை கொண்டு வந்து படிச்சு எங்களை காட்டுங்கன்னா காமிக்க மாட்டாங்க. இப்ப கூட சொல்லலாம், இத இப்ப எழுதி தந்தாங்கல்ல, வந்து இந்த மேடைக்கு வந்து இந்த கிதாப் இப்படிதான் இருக்கு வாட்சி காமிக்கட்டும் பார்க்கணும். மக்கள்கிட்ட போய்கிட்டு கிதாப் கொண்டா காட்ட முடியாது, முன்னாடி வச்சுட்டுல காட்டுறோம் சொல்ல வேண்டியதானே. அப்ப அதனால வந்து இதெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்ட ஆளுக்கு. அதனால அந்த விஷயத்தை சொல்லி போடுறேன். அப்ப ஒப்பந்த பிரகாரமே இதை நம்ம சொல்லலாம்.